அவசரமாக வந்தான். என் நண்பனை பார்த்து, அண்ணே 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 இப்படி பண்ணிவிட்டியலண்ணே, இப்படி பண்ணிவிட்டியலண்ணே, ஏனே இப்படி அவசரப்பட்டு இப்படி பண்ணிடுதியலண்ணே, உங்க இது எனக்கு தாங்கலண்ணே, பொறுக்கலண்ணே, நெஞ்சி பொறுக்கலையண்ணே. நான் அவன் அழுததை பார்த்து, என்னடா உங்க அண்ணன் பண்ணி விட்டான் என்ன அப்படின்னு நைஸா அப்படி கேட்கேன். அதை ஏனே கேட்க, நீ ஏனே அதை கேட்க, நீ போனே, நீ அண்ணனுக்கு வேண்டியாளா, நீ போனே, என்னடா நடந்து போச்சு என்னது கேட்க. நான் இது சிரிக்கிறதுக்காக கேட்கல, உண்மையிலே சீரியஸாகவே தான்டா கேட்கேன் அப்படின்னு. எனக்கு உண்மையிலே மனசு சங்கடத்தில் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்தில் என்கிட்ட உடம்புக்கு வேற முடியல, ஒரு வார காலமாக எனக்கு உடம்புக்கு முடியல. அந்த டயத்தில் தான் அந்த தம்பி அப்படி வந்து அந்த கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வந்து என்னடா கேட்க, அவங்க அண்ணன் என்ன தான் பண்ணிட்டாங்க, யானே இப்படி பண்ணுங்க, அதான்டா என்னடா பண்ணி தொலைச்சான் சொல்லுடா, ஏன் நீனா சொல்லேன்ப்பா அப்படின்னு கீழே குத்த வச்சுக்கிட்டு இருந்தவன்ட்ட கேட்டேன். பையன் தான் சொன்னான், இல்லைன்னு ஒரு பக்கத்து மீச முடிய பிட்டுக்கு புடுங்குன்னு புடிங்கிட்டான். யாரும் மீச முடியடா, எங்க அண்ணன் மீச முடியத்தான் அவனே புடுங்கிட்டானே. ஏன்டா புடுங்குன ஐயா, ஏ அப்பு, ஏன்டா மீச முடிய பிடுங்குன, வலிக்குமடா, பிடுங்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அவனுக்கு அங்கங்க ரத்தம் வலிக்கிட்டு தடவிக்கிட்டு இருக்கான். எதுக்கு பிடுங்கினான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ பையன் சொல்லலாம், ஏனே நீலாம் கபடி டீமுக்கு கேப்டன் ஆயிடுவியா அப்படின்னு கேட்காமனே. ஏனே நான் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும், ஏடா என்ன கேப்டனாக போட்டுக்கிடுங்கடா, நான் விளையாட வரேன், உங்களுக்கு 100 ரூபா நான் கூட தரேன்னு சொல்லிட்டேன்னு வைங்கண்ணே, போடுவாங்களா போட மாட்டாங்களா? நான் ஒரு 2 ரைடு நல்லாவும் பண்ணிட்டேன்னா நான் கேப்டனாக இருப்பானா இருக்க மாட்டேன். என்ன போய் நீ எப்படா கேப்டன் ஆகுவ, நீ வந்தேரி நாய், என்ன போய் இப்படி சொல்லலாமாண்ணே? நான் இந்த ஊர்லேயே இருக்கவன், இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவன். அண்ணன் எப்பனே என் மோத்திரத்தை குடிச்சு பார்த்தாரு, என்ன போய் வந்தேரி நாயின்னு சொல்லிவிட்டாரு, நீ கேப்டனான்னு சொல்லி மீசே வேற பிடிங்கிட்டாருண்ணே. நான் இப்போ கப்பு ஜெயிச்சுட்டு வந்து நிற்கமுனே, எனக்கு அண்ணனை நினைச்ச ரொம்ப பாவமாக இருக்குண்ணே. மீசை எப்படின்னே வளரும். இந்த கூட்டத்திலே அண்ணன் ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு வர வேண்டியிருக்கு, வந்து அண்ணன் வருவாரா, அண்ணன் வர வேண்டியிருக்கு, வந்தே ஆவடுமே, அதுக்காக சரி மீசையை ஒட்டிக்கிட முடியுமா? அப்போ அண்ணன் அவனுக்கு அண்ணன் பேச ஆரம்பிச்சார். ஏய், நான் பேச ஆரம்பிச்சோம்னா தம்பிக்கு கை தட்ட ஆரம்பிச்சான்னா மீசை தானா ஓட்டிக்கிடும்டா, மீசை அப்படி முறுக்கேறும், உன் உடம்பு முறுக்கேறும், மேட்டில் வாழ்ந்தவன் மலையில் வாழ்ந்தவன் முறுக்கன் அப்படி முறுக்கு ஏறும், நான் சொன்ன போதும் போரில் வந்தவன் முதலியார், முதலில் வந்தவன் முதலியார், கோன் அவன் கோன், அப்படிலாம் இருக்குட்டா நான் வச்சம்னா முறியிருண்டா, ஆணை பதிக்கிற தந்தாண்டா வர்றது, சரி போயிடுவோண்டா அப்படின்னு அந்த அண்ணன், அந்த தம்பிக்கு அண்ணன் வீராவையம் போயிட்டான். சரி, நமக்கு உடம்புக்கு முடியலை, ஒரு வாரமாக முடியலை, சரி பார்த்துக்கிடுவோம் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்துக்கிடுவோமே அப்படின்னு நினச்சி ஒதுங்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் முக்கியமாக பேச வேண்டியது இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய மரணம் தமிழ்நாட்டு மக்களுடைய அனைவருடைய மனதிலும் ஒரு ரணத்தை ஏற்படுத்திவிட்டது, அனைவருடைய மனதிலும் ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியது என்பது உண்மை. அவருடைய அரசியல் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரி, கேப்டன் அப்படி என்றால் அவரைத்தான் உலகம் கொண்டாடியது. காரணம், அதற்கான காரணம் என்னவென்றால் அவர் மீது மக்கள் அத்தனை மரியாதை வைத்திருந்தார்கள். அந்த மரியாதையை அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது எல்லா மக்களும் இங்கிருந்து கிராமப்புறங்களெல்லாம் இருந்து போய் காட்டினாங்க. அரசும் அவருக்கு உரிய மரியாதையை செய்தது. ஏன்னா மரியாதை இருப்பவர்களுக்குத்தான் மரியாதை கிடைக்கும். ஒரு மரியாதை கேப்டன் என்றாலும் சரி, அவர் தலைவர் என்றாலும் சரி, அவர் என் உயிர் என்று சொன்னாலும் சரி, அந்த
உயிரோ தலைவனோ கேப்டனோ அவர்களுக்கான மரியாதை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும், அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி உள்ளவர்களுக்கே அந்த மரியாதை கிடைக்கும். அதில் எந்த விதத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாழ்ந்தவர் அல்ல, உயர்ந்தவர் உயர்ந்தவர் உயர்ந்தவரே. நம்ம பெருமைக்காக பேசல. கேப்டனுடைய உயரம் என்பது தனிச்சிறப்பானது. கேப்டன் அவர்கள் ஐயா சிவாஜி கணேசன், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மறைவின் போது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவர் எல்லாமாக நின்று எல்லாமாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்து அதை சிறப்படைய செய்தவர். ஒரு மாபெரும் நடிகருக்கு மாபெரும் இறுதி அஞ்சலியை செலுத்தும் விதமாக அன்று ஆளுகின்ற கட்சியாக இருந்த கட்சி அத்தனை ஒத்துழைப்பு நல்காத இடத்தில் கூட அவருடைய அந்த தனி மனித ஒரு ஆளுமையால் அனைத்து வேலைகளையும் மிக அற்புதமாக கச்சிதமாக எங்கே எது இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையுமே அவருடைய திறமையாலே அந்த வெற்றியை அந்த நாளை நல்ல விதமாக முடித்து கொடுத்தவர், முடித்து தந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அரசியலில் சறுக்கல் ஏற்பட்டிருக்கலாம், அதில் கருக்கள் வந்திருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அரசியலில் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். விஜயகாந்த் அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து வெளியே வந்த போது கூட அவரை பொது மேடைக்கு அழைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் நம்மளுடைய கருத்து. அப்படி அழைத்ததினால் நம்மளுடைய அரசியல் பார்வையில் நாம் பொதுவாகவே எல்லா கட்சிகளையும் ஒரே தட்டில் வைத்து தான் அரசியல் பார்வை பார்க்கும். நமக்கு எது விருப்பு வெறுப்பு என்றெல்லாம் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது அவரை பொது மேடைக்கு அழைத்திருக்க வேண்டியதில்லை. எந்த விதத்திலும் அம்மையார் பிரேமலதா அவர்களுடைய பதவி, அதாவது பொதுச்செயலாளர் என்கிற பதவியை விஜயகாந்த் அவர்கள் மேடையில் இருந்து தாரை வார்த்தால்தான் அவர்கள் பெற முடியும் அல்லது பெற முடியாது, அவர்களுக்கு போட்டி இருக்கிறது என்று எந்த நிர்பந்தமும் அங்கே இல்லை. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த பதவியை அவருக்குத்தான் அவர் அலங்கரித்துக் கொள்ளலாம். ஆனால் அவரை வைத்து ஒரு விதமான அனுதாபம் தேடும் முயற்சியில் அவர் குடும்பத்தினர் ஈடுபட்டார்கள். இது உண்மைதான். இந்த உண்மையை புறந்தள்ள முடியாது. அப்படி புறந்தள்ளி நம்மை திட்டுபவர்கள் தாராளமாக திட்டிக்கொள்ளலாம். அதில் நம்ம பொய் சொல்வதற்கோ இல்லை. அந்த உண்மையை மறைத்து இந்த புனுகு பூசுத வேலை நம்மகிட்ட ஒருபோதும் இல்லை. அதனால இதை இந்த இடத்துல சொல்லுவோம். அவர் மீது இருக்கிற மரியாதை, மதிப்பு, அன்பு, பாசம் என்பது என்னுள் இருக்கிறது. அது எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா அவர் பல நடிகர்களுக்கு வாழ்வளித்திருக்கிறார். சிலர் விமர்சனங்கள் பல விதமாக வைத்திருப்பாங்க. சோறு போட்டு அவருக்கு சம்பள உயர்வு கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். அது இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நிலையிலும் அவர்களுக்கு சோறு போட வேண்டும் என்றால் அதற்கும் மனசு வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் அந்த இடத்தில் கரை சேர முடியுங்கிற நிலையில் இருக்கும்போது அவர் அதையெல்லாம் செய்திருக்கிறார். பெரிய மனிதாபிமானம் உள்ளவர்களால் தான் அதை செய்ய முடியும். அது செய்திருக்கிறார். அந்த மாதிரியான சூழ்நிலையில் அதையும் குறை சொல்பவர்கள் இருப்பார்கள், குறைகளும் இருக்கும். இல்லை என்று எந்த இடத்திலும் எதுவுமே நிறையாக செய்து முடிக்கவே முடியாது. அதுதான் உண்மையான நிலவரம். அரசியலில் அவர் துணிச்சலாக இறங்கினார். அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிறு பாதிப்பின் விளைவாக வேறு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது. அந்த தூண்டுதலின் விளைவாக அவர் அரசியலில் துணிச்சலாக இறங்கினார். இறங்கிய விதத்திலே வெற்றியும் கண்டார். அதாவது எங்கே நமக்கு எதிர்ப்பு வலுவாக காட்டப்படுகிறதோ அங்கே நாம் நின்றால் வெல்லலாம் என்பதற்காகத்தான் விருதாச்சலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவரை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பகுதியாக இருந்ததுனால் அங்கே நின்றார், வென்றார். அந்த பகுதிகளில் பெரிய அளவில் நான் பல விதமான சர்வேக்கள், இப்போ ஏடிஎம்கே கூட்டணியான சர்வேக்களில் நான் எடுத்த விதத்தில் 2006, 2011 தேர்தல்களில் அவருடைய கட்சி தனித்து கூட்டணியோடு அப்படி எவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்கி இருக்கிறது என்பது வரை நான் நிறைய எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் கணிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வகையெல்லாம் பார்க்கும்போது சிறப்பான வாக்கு வங்கியை பெற்றார். 10% மேலான வாக்கு வங்கியை அவர் பெற்றார். அதனால் அவருடைய கட்சி வளர்ச்சி பாதையில் தான் இருந்தது. அவர் என்று சிங்கப்பூருக்கு மருத்துவத்திற்காக போனாரோ அன்று அவருக்கு தொண்டையில் ஏற்பட்ட நோய் குணமடையவில்லை. அது ஏதேனும் சரி இருக்குமா? நம்ம விதியை நம்ப முடியாது. எந்த மருத்துவரையும் நம்ம குறை சொல்ல
சொல்ல முடியாது. ஆனால் சதி இருக்குமாங்கிற எல்லா ஒரு அப்பாவி தொண்டனாக, அப்பாவி ரசிகனாக நானும் சந்தேகிக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆளுமையாக வந்து விடுவார், வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற இடத்தில் அவரை யாரேனும் எதுவும் சரி செய்தார்களா சிங்கப்பூரில்? அப்படி சில தொண்டர்கள் அப்போது பேசிக்கொள்வார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்ததா, அப்படி எதுவும் நடந்ததா அப்படிங்கிறது அது ஒரு கேள்விதானே தவிர அது நம்ம இறுதியிட்டு சொல்லக்கூடிய அளவில் அது சம்பந்தமான புரிதல்கள் நமக்கு இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை அவர் பேச முடியாமல் குரல் வளத்தை உள்ளிழுத்து கொண்டது, நாவு இழுத்து கொண்டதினால் அவருடைய கட்சி பலகீனப்பட்டு போனது. அவர் பேசுவது தான், அவர் பேசுவது என்பது இயல்பானது, மக்களுக்கு ஏற்புடையது, மக்களுடைய நாடி நரம்புகளில் ஊடுருவக்கூடிய உணர்ச்சி மிகு உரை. பசியின்றி இருக்க வேண்டும். ஆமாம், மக்களை நான் உன்னை நம்பி வந்திருக்கேன். ஆமாம், நான் செத்தாலும் சாவதனை தவிர உன்னை நான் சாக விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு பூர்வமான உரையை மக்களோடு மக்களாக அது ஒன்றிவிடும். அந்த மாதிரியாக தான் அவர் பேசினார். எதுவும் அவருக்கு அலங்கார சொல்கள் எல்லாம் வரவில்லை. அவர் மக்களோடு மக்களாக ஒன்றி இருந்து பேசியவர். அவர் மனதில் பட்டதை பேசியவர். மக்களுடைய மனதில் அவர் பேசுவது நிற்கும் விதமாக இருந்தது. அதனால் மக்கள் அவரை அண்டினார்கள். அதனால் அவர் வலுவடைந்தார். ஆனால் அவருடைய வீழ்ச்சி, அவர் பேச முடியாமல் போனதன் தாக்கத்தினால் அவருடைய வீழ்ச்சிகள் தொடங்கிவிட்டார். அந்த கூட்டணிக்குள் போனதுனாலே அந்த வீழ்ச்சிகள் அப்படியே படிப்படியாக வந்துவிட்டது. ஜெயலலிதா என்ற அந்த குருமூர்த்தி வகைரா வகைராக்கள் போனால் அவர் அந்த இடத்தில் அவர் இவர்களுடைய ஏவலாக கைப்பாவையாக அந்த இவர்களுடைய கைப்பாவையாக மாறக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும் போது அப்போதே அவரை மட்டம் தட்டுவதற்கான எல்லா வேலைகளும் ஆகிவிடுகிறது. பணம்தான் பிரதானமாக எல்லா இடங்களிலும் செயல்படுகிறது. கட்சிகள் வளர்ச்சிக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையிலும் கசப்புகள் நிறையா இருக்குது. அதாவது கேப்டன் என்பவர் தன்னுடைய பணத்தை கட்சிக்காக செலவு செய்தார் அப்படிங்கிற நிலைமை போய் கேப்டனுடைய தொண்டர்கள் கட்சிக்காக செலவு செய்து தோற்று போய்கொண்டே இருந்தார்கள் என்ற நிலை வரும் பொழுது கவனிக்கப்படாமல் கட்சி காலியாகி கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை. அந்த உண்மை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக போனது. அதனால் கிராமப்புறங்களில் இருந்தவர்கள் அப்படி அவர் எந்த கட்சி ஆரம்பித்தவுடன் எந்த கட்சியை பெரும்பகுதி காலி செய்திருந்தாரோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும்பகுதி காலி செய்திருந்தார். காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு சிறு பகுதியை காலி செய்திருந்தார். அதிமுகவிலும் ஒரு சிறு பகுதியை அவர் காலி செய்திருந்தார் என்பதுதான் உண்மை. அவருடைய கட்சி கரையக்கூடியது கூட்டணி அதிமுகவுடன் போனவுடனே அவர் அதிமுக வாக்குகளை பெற்றிருந்த நிலை மாறி அந்த வாக்குகள் அப்படியே அதிமுகவிடம் ஒன்றிவிட்டது. மதிமுகவில் இருந்த வாக்குகள் அலங்கோலமாக போகக்கூடிய அளவில் ஆகிட்டது. காங்கிரஸ் வாக்குகளும் அதே மாதிரியான போக்கிற்கு போய்விட்டது. அது முழுமையாக கணித்து சொல்வதாக இருந்தால் எங்கெல்லாம் எத்தனை சதவீதம் போயிருக்குன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் போயிட்டு இப்போ அவர்களிடத்தில் இத்தனை சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத அளவில் இருக்கு. ஏன்னா மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை போட்டு அவர்கள் அதில் பெரும் தோல்வியை தழுவிவிட்டார்கள். 2% வாக்குகளை கூட தேமுதிக பெறவில்லை. அந்த தேமுதிக என்கிற கட்சியினுடைய பெயரை எடுத்துக்கொண்டாலே அது ஒரு சரியான திட்டமிடல் இல்லை. தேசியத்துக்கும் முற்போக்குக்கும் திராவிடத்திற்குமான தூரங்கள் அதிகம். அதுவே பெரிய கசப்பான உண்மைதான். யார் வைத்த பேரோ அது ஒரு கரையில் இருக்கட்டும். நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் கேப்டன் அவர்கள் மறைவின் போது மறைந்து விட்டார். நான் அந்த நேரத்தில் அதற்கு இன்னும் ஒரு வார காலமாக உடல் நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் குரல் ஒத்துழைக்கும் போது வீடியோ போட்டு வந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் உடல் நலம் முடியாமல் போயிருந்தது. என்னால் ஒரு வீடியோ கூட போட முடியலை. ரொம்ப வருத்தமாக இருந்தது. தொடர்ந்து நெஞ்சுக்குள்ளே குமுறி அழக்கூடிய நிலையில் இருந்தேன். ஏன்னா கேப்டன் என்றால் நமக்கு அந்த அளவு பிடிக்கும்.
ஏன்னா ஒரு தத்துவார்த்தமான விடயங்களை எடுத்து அவர் திரைப்படத்தில் வைத்தது நமக்கு அந்த அளவில் பிடித்தது, பிடிக்கும், பிடிக்கிறது. அதுதான் உண்மை. ஆனால் அவர் மறைந்து விட்டார் என்பதை இன்னும் கூட என்னால் ஏற்றுக்கிட முடியல. இந்த நிலையில் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவின் போது போய் நான் தவசி படத்துக்கெல்லாம் வசனம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை உறுதிப்படுத்துவதற்காக, அதாவது நன்றி இயக்குனர் சீமான்னு போட்டிருக்கு, மற்றபடி கதைவசனம் உதயசங்கர்னு போட்டிருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ண உடனே அதை உறுதிப்படுத்துவதமாக சாட்டை துரைமுருகன்கிறவன் அவன் சீமானுக்கு அல்ல கை இல்லை, அவன் உடனடியாக இல்லை சீமானன் தான் அதை கதைவசனம் இயக்குனார்ன்ட்டு அந்த உதயசங்கரை பிடிச்சி பேட்டி கண்டு போடக்கூடிய அளவில். ஏன்னா இனி சீமானுக்கும் உட்பட்டு ஆக வேண்டியிருக்கு திரைத்துறை. அதனால் சிறைத்துறை அவர்களை கண்காணித்தாலும் கண்காணிக்கும். ஏன்னா அந்த அளவில் மேலே ஒன்றியத்தில் சீமானுடைய ஆக்டோபஸ் கரங்கள் நீண்டிருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே பயம் இருக்கிறது. அந்த நிலையில் சீமான் வளர்ந்துருக்கிறாருங்கும் போது வாழ்த்துக்கு தான் சொல்லணும். இந்த சீமானவர் மக்கள் நல கூட்டணி அமைத்த போது, விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி அமைத்த போது விஜயகாந்தை பற்றி என்ன பேசினார், இப்போது என்ன பேசுறாரு, இப்போது அன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னு நான் பார்த்தேன். எல்லா வீடியோக்கள்லையும் பார்க்கும்போது அவர் நான் அவர் ஆற்றல் மிக்கவர், அவர் கேப்டனானவர். அவர் எதற்காக இதை பேசுகிறார் என்றால், உண்மையிலேயே அவர் இந்த நிகழ்வுக்கே வந்திருக்கக்கூடாது. விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு, அதாவது உண்மையிலே அவருக்கு ஒரு நல்ல ரத்தம் ஓடுகிறது அப்படின்னா, சூடு சொரணை உள்ள உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய மனுஷனாக இருந்தால் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு, அவர் சாவு வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. ஏன்னா அந்த அளவில் விஜயகாந்தை தரங்கட்டு விமர்சித்தவன் அல்ல. விமர்சிப்பது என்பது வேறு. இவன் தரங்கட்டு பேசியவன், தரங்கட்டு நடத்தியவன், தரங்கட்டு தொடர்ந்து வன்மம் விதைத்தவன், தமிழ்நாட்டு மக்களிடையே வன்மம் விளைத்தவன். விஜயகாந்தை வந்தேறி என்றவன். மதுரையில், நான் இருக்க மதுரையில் பிறந்த விஜயகாந்த வந்தேறின்னு சொன்ன ஈன நாய் சீமான். அவன் இந்த நிகழ்வில், விஜயகாந்த் அவர்களுடைய மறைவான அந்த நிகழ்வில் ஒரு உரையாற்றுகிறான். அதற்கு கைதட்டுவதற்கு ஒரு கூட்டம், இந்த சாட்டை துரைமுருகன் போன்ற மாமா பயல்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு அதுக்கு பேட்டி காண்பதற்கு ஒரு என்ன ஐயா, விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த பத்திரிகை நண்பர்களாக நீங்களாம் பத்திரிகையாளராக அப்படின்ட்டு ஒரு வேலை பண்ணார் பாருங்க. உண்மையிலே அவர் செய்யக்கூடிய வேலை தான். ஆனால் அவரை ஒரு ஸ்டோக்கராக எல்லாரும் மாற்றி விட்டார்கள் அன்றைய தினத்திலிருந்து. ஏன்னா ஆளும் தரப்பு அந்த அளவில் அவரை ஸ்டோக்கராக மாற்றிவிட்டது. ஏன்னா பத்திரிகை அந்த அளவில் அவங்களுக்கு அடிமையாக போச்சு. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அன்று அந்த பத்திரிகையை சொன்னது இன்று வரை அது அந்த பத்திரிகையாளர்கள் அதுக்கு சமமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த மாதிரியான பேட்டி காங்க வேண்டிய அவசியமே இல்லை. திருஷ்டிக்கு வந்தியா போயா, நீலாம் வர வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு நடிகர் விஜய் மீது கூட யாரோ ஒருவர் செருப்பு வீசியிருக்காரு. அதெல்லாம் நடக்கக்கூடாத சம்பவம். அந்த சம்பவம் வருத்தத்துக்குரிய சம்பவம். எதனால் நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, அதெல்லாம் அது நடக்கக்கூடாத சம்பவம். ஆனால் இந்த நபர் மீது நம்ம எதையும் வீசி சொல்லலை. இந்த நபர் வந்தாரா, போயிட்டே இருக்கணும். இந்த இடத்துக்கு சூடு சுருணை உள்ளவன் இந்த இடத்துக்கு இவர் வந்திருக்க கூடாது. எதற்காக வந்தாருங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். விஜயகாந்தை நோக்கி இத்தனை பெரிய கூட்டம் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறது. விஜயகாந்த் மரணம் என்று பெற்ற உடனே தீவுத்திடலில் இறுதி உருவம், வீட்டில் வைத்த இடம் காணவில்லை, கோயம்பேடில் அவங்க ஆஃபீஸில் வைத்த இடம் காணலை, தீவுத்திடலில் அரசு ஏற்பாடு செய்து எல்லா வித ஏற்பாடுகளையும் செய்து வைக்க அந்த இடத்தில் தான் தொடர்ந்து மக்கள் கூடி கூடி நம்மளுடைய தலைவனை, நம்மளுடைய நேசனை, நம்மளுடைய தெய்வத்தை, நமக்கு தெய்வங்கிறதுல நம்பிக்கை இல்லை, மக்கள் அப்படி நம்புகிறாங்க. நம்மளுடைய தெய்வத்தை, நமக்கு அன்னமிட்டவனை நாம் ஒரு முறையாவது பார்த்துடணும், அவன் முகத்தை பார்த்துடணும் ஏக்கம் தாக்கத்தில் அவர்கள் வந்து குமிந்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் அலலையாக குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல லட்சம் பேர், கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. 17 லட்சம் மக்கள் வாரதுன்னா அவ்வளவு சாத்தியமானதே இல்லை.
அவ்வளவு பேர் சென்னை நோக்கி திரண்டு வந்து அவருக்கு இறுதி அஞ்சல் செலுத்துகிறார்கள் என்றால் அத்தனை பெரிய தலைவராகவோ இல்லை அத்தனை பெரிய மானசீக குருவாகவோ அவர்கள் மனதில் வரித்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஜோக்கராக நினைத்தமே, நம்ம ஒரு வந்தேறி நினைத்தமே, அப்படிப்பட்ட விஜயகாந்த ஒரு அதாவது ஒரு கபடி டீமுக்கு நீ கேப்டனா, நீ கேப்டன் பேர் வச்சுட்ட அப்படின்னு பேசியவர் யாரு? இந்த சீமா. அப்போ அவருடைய வாக்குகளே எல்ல வேண்டும். அப்போ நம்ம எப்படி பேசணும்? மீசையை பிடிங்கிட்டோம், நம்ம மீசையை அதை ஒட்ட வச்சுக்கலாமா? மக்கள் வந்து நான் சொன்ன கதை வச்சு இது சரியாக இருக்கா இல்லையா நீங்களே பொருத்தி பார்த்துக்கணும். ஒட்ட வச்சுக்கலாமா அங்கே முயற்சிக்கு தான் இந்த இடத்துல வந்து விஜயகாந்துக்கு நற்சான்று அழைக்க மாதிரி விஜயகாந்த் அவர் ஒரு ஆளுமை, அவர் திறமையானவர், அவர் கஷ்டப்பட்டு உழைச்சார், அவர் அத்தனை பெரியவர். ஆனால் ஒரு முறை கூட அவர் கேப்டனாக இருக்க தகுதி வாய்ந்தவர், கேப்டன் என்று எல்லாரும் சொன்னார்கள். நான் கூட அதை மறுதளித்தேன். உண்மையாக நேர்மையாக நெஞ்சில் ஈரம் உள்ளவனாக நெஞ்சில் நேர்மை உள்ளவனாக இருப்பாயானால் நான் கூட அவரை அரசியல் ரீதியாக கேப்டன் என்ற வார்த்தையில் இருந்து மறுதளித்தேன். ஆனால் மக்கள் இத்தனை அக்கறையோடு ஒரு ஒழுங்கோடு ஒரு உணர்வோடு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் கூடி வந்து கேப்டனுக்கு இறுதி வணக்கம் செலுத்திவிட்டு போகிறார்கள் என்றால் அவர் உண்மையிலே கேப்டன் தான் என்று இவன் உளமாற சொல்லியிருந்தால் கூட இவன் ஒரு அறிவு சார்ந்தவன், உப்பு போட்டு தின்கிறவன் என்று சீமானை நம்பலாம். விஜயகாந்த் அவர்களுடைய வாக்குக்கு இவன் முயற்சிப்பதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு நம்பலாம். ஆனால் இவன் முழுமையாக விஜயகாந்தனுடைய வாக்குக்கு தான் முயற்சித்து கொண்டிருக்கிறான். அதற்குத்தான் இந்த கூட்டத்திற்கு வந்தான், அதற்குத்தான் பேசினான். அவன் விஜயகாந்த் அவர்களை பேசியதை நீங்களே, அதாவது மக்கள் நல கூட்டணி வச்சிருக்கிய அதில் இருக்க நல்ல கண்ணு அவர்களுடைய கால் கட்ட மயத்துக்கு கட்ட விரல் மயத்துக்கு பற்றியாடா விஜயகாந்த் அப்படின்னு கேட்டிருக்கான். அது வர உள்ள அந்த வீடியோவை மக்கள் நீங்கள் கேட்டுக்கிடுங்க. கடைசியாக தான் போகிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டு இவனை விஜயகாந்த் இடத்தில் நீங்கள் பார்ப்பீர்களாம். விஜயகாந்தை வந்தேரி என்றவன் தெலுங்கன் என்ற இந்த சீமானை நீங்கள் அந்த இடத்தில் வைத்து பார்த்துவீர்களா? அவனுக்கு வாக்கு செலுத்துவீர்களா? ஒரு சிலர் இன்று கூட விஜயகாந்த் கட்சியிலிருந்து ஒரு சிலர் நாத்தாக்காவில் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். ஆனால் அவர்களெல்லாம் திரும்பி வர வேண்டும். விஜயகாந்த் கட்சிக்கே வாருங்கள் அல்லது வேறு கட்சிக்கு வேண்டுமானால் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இவனுக்கு வாக்கு செலுத்தலாமா அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கேட்குறேன். அதைத்தான் வீடியோவாக அவன் பேசியதே வீடியோவாக வச்சுருக்கேன். அவன் குரல் வரும், பார்த்துட்டு நீங்களே முடிவெடுங்க. என்ன வேணாலும் என்ன பேசிக்கிடுங்க. வணக்கம். கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்லை கிங் மேக்கரும் இல்லை, அவர் வெறும் ஒரு ஜோக்கர். அவர் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிறான். லூசு பையன் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். விஜயகாந்த் நாட்டை கொடுத்துட்டு கையை தீக்கி நிற்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேன பயன்படுறாடா. தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர் மான தமிழர்களுக்கு கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவனை பிடிச்சி கேப்டன் கேப்டன் கேப்டன். விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு சாக வேண்டியதா?